Hi, வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ரீசெண்டாக நான் வந்து பேசிகிட்டு இருக்கிற சில பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட். ஏன்னா கல்யாணம் ஆகலை, ஏன்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். நான் ஒரு பொண்ணு அண்ட் ஒரு கன்ஃபெஷன் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கில், அதை படித்தா வர பாதி முக்கா கன்ஃபெஷன்ஸ் என்னது, அந்த பொண்ணு நான் பார்க்குறேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமா, அந்த பொண்ணு இப்படி பண்ணால், இந்த பொண்ணு அப்படி பண்ணால், இந்த பையன் அப்படி பண்ணால், இந்த பையன் இப்படி பண்ணால். இந்த காலத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிறது மட்டுமே தான் வாழ்க்கையா? ரிலேஷன்ஷிப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் லைஃப், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது மட்டுமே தான் வாழ்க்கையானா கண்டிப்பாக கிடையாது. தெர் ஆர் ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப். அதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளை செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பொண்ணு மேலே இவ்வளோ லவ் காமிச்சேன், நான் இந்த பையன் மேலே அவ்வளோ லவ் காமிச்சேன், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னா அதே லவ் என்னைக்காவது உங்கள் பேரண்ட்ஸ் மேலே காமிச்சிருக்கீங்களா? நான் வந்து நல்லா உழைச்சி சம்பாதிச்சுட்டு என் பேரண்ட்ஸை வந்து வேர்ல்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஏதாவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இந்த உலகத்தில் வந்து ஆதரவு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து நிறைய உழைச்சி சம்பாதிச்சு காசு சேர்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் வந்து மோர் ஹியூமனாக நடந்துப்பேன், எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? லைஃபோட பர்பஸ் இது தானா? எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நம்ம கூட ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் டிபெண்ட், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளுக்கு அந்த ஒய்ஃபை பிடிக்காது, அந்த ஒய்ஃப்க்கு அந்த ஹஸ்பண்டை பிடிக்காது. பட் ஸ்டில் ஒன்றா இருப்பாங்க ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு, குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த லேடிக்கு வந்து ஜாப் இல்லை, அவர் மேலே டிபெண்ட்டாக இருக்கார், இந்த மாதிரி. பட் அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமே வழியாக லவ் இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஸோ இங்கே எல்லாமே இந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தியாகிற வரைக்கும் அவங்க வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க. நம்மளோட எதிர்பார்ப்பை தாண்டி போயிட்டாங்கனாலோ நம்ம கையை மீறி போயிட்டாங்கனாலோ அவங்கள நமக்கு பிடிக்காது. பிகாஸ் ஆஃப் சர்டன் அதர் ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்ம அவங்களோட அட்ஜஸ்ட் ஆகிப்போம். அதுதான் இந்த காலத்து உறவு. ஸோ இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே போகிறது வந்து குறிக்கோளை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் தயவுசெய்து கெடுத்துக்காதீங்க. தெர் ஆர் லைக் லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும். வி ஹவ் டு கோ பிஹைண்ட் தட் பேஷன். அந்த பேஷனை அச்சீவ் பண்ணி நம்ம வந்து சந்தோஷப்படணும். அண்ட் உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும். நீங்கள் உங்கள் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேருந்து வெளில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் எவ்வளோ போலியானதுன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நாங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கிலீஷ் வந்து நல்லா பேசினாங்கன்னா அவங்க ரொம்ப கிரேட், சரியா? வா, இவங்க இங்கிலீஷ் சூப்பராக பேசுவாங்க, இவங்க செம்ம இன்டெலிஜென்ட்டுன்னு இன்டெலிஜென்ஸோடு அந்த இங்கிலீஷை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து தமிழ்நாட்டில் தமிழில் பேசினா ஃபைன் போடுவாங்க. தமிழில் பேசுகிறது ரொம்ப சீப்பு, இங்கிலீஷ் பேசுகிறேன்னா ஏன் அவன் தமிழில் தான் பேசுவான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் இப்போ நான் வந்து இந்தியா விட்டு வெளியில் வந்து நான் ஒரு டீமில் வேலை பண்ணுறேன். என் டீமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஆளுங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. யாருக்குமே இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாலாம் தெரியாது. இங்கிலீஷில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை எடுத்து டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அவங்க லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து அதுக்கப்புறமா தான் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப கிரேட்டு நம்ம நினச்சிக்கிறோம்ல, அவங்களுக்குலாம் ஜாப்பனீஸ் தான் நல்லா தெரியும். இங்கிலீஷ் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து புரிகிற மாதிரி கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன நம்ம வந்து நம்ம சின்ன கூட்டுக்குள்ளேருந்து வெளில போனால் தான் இந்த உலகத்தில் வந்து எது ஆக்சுவலி பெருசு எது சின்னதுங்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க, நொந்துக்காதீங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். உங்களை விட உங்களுக்கு முக்கியம் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். நீங்கள் உங்கள் கூட பிறந்தீங்களா, நீங்களே தானே, மீன்ஸ் யூ ஆர் born along with yourself. So when you go, you will go with you. வேறு யாரும் உங்கள் கூட போகிறக்கல, யாரும் உங்கள் கூட வரப்போகிறதும் இல்லை. அவங்கவுங்க ஸ்டேஜ் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர். உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக கூட இருக்கலாம், சின்னதாக வச்சு அச்சீவ் பண்ணிங்கன்னா லைஃப் பிகம்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிற ஒரு மனுஷனாக ஆக முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் யாரையுமே தேடி போக வேண்டிய தேவையில்லை. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.